நாட்டாங்குடி கிராமத்தில் கொடூர கொலைகளால் மக்கள் வெளியேற்றம். சிவகங்கையில் அதிமுக போராட்டம். அதிமுக என்பது கடல் அலை போன்றது. யார் வந்தாலும் சென்றாலும் எங்களுக்கு கவலை இல்லை. சிவகங்கையில் அதிமுக அமைப்பு செயலாளர் ராஜன் செல்லப்பா. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள மாத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட நாட்டாங்குடி கிராமத்தில் கொடூர கொலை காரணமாக கிராமத்தை காலி செய்து வெளியேறிய கிராம மக்களை மீண்டும் குடியமர்த்த தவறிய அரசை கண்டித்தும் உரிய பாதுகாப்பு வழங்காததை கண்டித்தும் நாட்டாங்குடி கிராமத்தில் மூடி கிடக்கும் தொடக்கப்பள்ளி திறக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும் அதிமுக அமைப்பு செயலாளர் ராஜன் செல்லப்பா தலைமையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த 2024ஆம் ஆண்டு அதிமுக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதே ஆண்டில் குழந்தையை சுவற்றில் அடித்து கொலை செய்யப்பட்டதாக தாய் தந்தை கைது செய்யப்பட்டனர். இந்த ஆண்டு சோனமுத்து என்ற விவசாயியை தலையை வெட்டி கொண்டு சென்றுள்ளனர். இடைநிலையில் சில நாட்களுக்கு முன் கிராம மக்கள் ஊரை விட்டு வெளியேறினார் என்று சமூக வலைதளங்கள் செய்திகள் வெளியாகின. அதற்கு மாவட்ட நிர்வாகம் அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்தது. அதில் அடிப்படை வசதிகள் அனைத்தும் இருப்பதாகவும் வேலைவாய்ப்பு கல்விக்காக மக்கள் வெளியேறினர் என்றும் தொடர்ச்சியாக 3 கொலைகள் நடந்ததால் மக்கள் அச்சத்தில் சிலர் வெளியேறினர் என்றும் தெரிய வந்திருந்தன. மேலும் 4 குடும்பங்கள் அங்கு இருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாட்டாங்குடியில் கிராம மக்கள் அச்சத்தில் வெளியேறியதை கண்டித்து அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டத்திலிருந்து முதல் கூடலாம் கொடுக்கிறோம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைவர்கள் எல்லாம் பேச இருக்காங்க. நம்ம அது வரைக்கும் இருந்து அவங்க சொல்ற கருத்துக்களை கேட்க நீ பாத்துக்க. ஒரு கொலை நடக்கல, 2 கொலை நடக்கல, தொடர்ந்து 3 கொலைகள். ஒரு கொலை முடிந்து சில மாதங்களிலே அடுத்த கொலை. சாதாரண மனிதனுக்கு என்ன தேவை? இருக்க இருப்பு காவல்துறை பார்த்துக்கணும். ஏன்னா நல்ல அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு தேவையான ஐஜி டிஜிபி வச்சுக்கிட்டு ஆட்சி அமோகமா நடக்க இல்லாமல் எவனும் ஆட்சி நடத்த முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக 2 நாட்களுக்கு முன்பாக இதே பொம்மை ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் சொல்லுகிறார். அலுவலகத்தில் அமைச்சரான பல லட்சம் ரூபாய் கொண்டு வந்துச்சான். இப்படி நடந்துகிட்டே இருக்கிற விஷயம். இப்ப 2வது ஸ்டாலினுக்கு ஒரு போர்டு ஓட்டி இருக்கிறாங்க. வீடு தலையை வெட்டி எடுத்து சென்ற கொடூர கொலையை தடுக்கிறார ஸ்டாலின் மாடல் விடியா திமுக ஆட்சியை ஊரை காலி செய்து சென்ற நாட்டாவுடைய கிராம மக்களை மீண்டும் குடியமர்த்த நடவடிக்கை துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடு. ஒழுக்கத்தை பாதுகாத்திட ரவுடிகள் அச்சுறுத்தல் இல்லா வாழ்க்கை அமைந்திட சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திட லாக்கப்பட்ட இல்லாத ஆட்சி நடத்திட திமுக அரசு, ஸ்டாலின் அரசு இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை கெடுக்கிற வகையிலே பல்வேறு நகர்ப்புறமும் சரி கிராமப்புறங்களும் சரி உயிர்களை எடுக்கிற ஒரு மோசமான சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு ஸ்டாலினுடைய அரசு நிர்வாகம் சீர்கெட்டு போய் கிடப்பதால், காவல்துறையை முறையாக நிர்வகிக்காத காரணத்தால், காவல்துறையின் பணியிடங்களை முறையாக நிரப்பப்படாத காரணத்தால் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இதனை போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றன. குறிப்பாக இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் அதிகமான வன்முறை நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அதுவும் நாட்டாங்குடி கிராமத்திலே நடைபெற்றிருக்கிற நிகழ்ச்சிகள் 3 கொலைகள் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சி காரணமாக பொதுமக்கள் வாழ்வாதாரத்தை தேடி போக வேண்டிய ஒரு அவல நிலைமை இன்றைக்கு வந்திருக்கிறது. பல நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். பல்வேறு சம்பவங்களில் ஊர்கள் காணாமல் போயிருப்பதை நாம் உணர்கிறோம். நிலச்சரிவால் காணாமல் போயிருந்து உணர்கிறோம். பல்வேறு கடல் அலைகளால், கடல் சீற்றத்தால் ஊர்கள் காணாமல் போயிருக்கிறத வரலாறு சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டாங்குடி கிராமம் ஸ்டாலினுடைய மோசமான ஆட்சி நிர்வாகத்தின் காரணமாக ஒரு ஊரே அழிந்து கொண்டிருக்கிறது. உலக வரைபடத்திலே நாட்டாங்குடி இடம்பெறாமல் போய்விடுமோ என்ற அச்ச உணர்வு எங்கள் சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு குறிப்பாக வருகிறது. அந்த அளவுக்கு இந்த நாட்டாங்குடி என்ற பெயரே இல்லாமல் போய்விட்டால் அதன் வரலாறு மறைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். விவசாயிகளும் பல்வேறு தரப்பட்ட சமுதாய மக்களும் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய கிராமத்தில் இப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு கெடுக்கிற சூழல் உருவாவதற்கு முழு காரணம் காவல்துறையும் அரசாங்கத்தின் நிர்வாகம் மட்டுமே என்பதை உணர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்கள் அருமையண்ணன் அறிஞர் எடப்பாடியாருடைய அறிவுறுத்தலின் பேரில் இன்றைக்கு அவர்களை இந்த அரசை விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையிலே
இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை போற்றுதலுக்குரிய அருமைச்சோர் ஏ.கே. சீனிவாசன், மாவட்ட கழக செயலாளர் அருமைச்சோர் செந்திநாதன் அவர்கள் முன்னிலையில் பெரியவர்களானவருடைய சிறப்பு அடிப்படையிலும் அனைத்து நிர்வாகிகளின் முன்னிலையில் மிகச் சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. நாங்கள் கொடுத்த குரல் இந்த அரசுக்கு கேட்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அப்படி இல்லையெனில் 2026ஆம் ஆண்டு எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற எங்கள் நாயகர், குடிமராமத்து நாயகன், விவசாயிகளின் மக்கள், ஏழைகளின் தலைவர் அருமையான எடப்பாடியார் ஆட்சி தலைமையிலே ஆட்சி அமைந்தவுடன் கண்டிப்பாக இந்த நாட்டாவுடி மக்களுக்கு ஒரு புது உணர்வு ஏற்படும், புது வரலாறு ஏற்படும், புது வாழ்வு ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே சொல்லி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை உச்சரிச்சிருக்காரு. எங்கள் வாழ்ந்து வருகிற எங்கள் பொதுச் செயலாளரை, கழகத்தின் பொதுச் செயலாளரை, முன்னாள் முதலமைச்சரை, எதிர்கால முதலமைச்சரை பல பேர் விமர்சிக்கிறார்கள். எத்தனை பேர் விமர்சித்தாலும் ஒரு கிளை செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, மாவட்ட செயலாளராக, அமைச்சராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து பல்வேறு பணி செய்கின்ற எங்களுடைய முதலமைச்சர் யார் விமர்சித்தாலும் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இல்லை என்பதை இன்றைக்கு அண்ணனுக்கு கூடுகிற கூட்டமும் அவர்கள் திரும்பி பேசுகிற வார்த்தைகளுமே எங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். அதுவே எங்களுக்கு போதும். இல்ல, அதிமுக என்பது கடல் அலை போன்றது. இதுல யாரு போறாங்க யாரு வரலன்னு பட்சம் இல்லை. இது கொள்கை ரீதியாக அருமையான எடப்பாடியார் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற மாபெரும் இயக்கம். இதுல யார் போனாங்க வர்றாங்கன்றதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் கொள்கை தான் முக்கியம், எம்ஜிஆர் தான் முக்கியம், அம்மா தான் முக்கியம், எடப்பாடியார் தான் முக்கியம். அதெல்லாம் அப்புறம் பேசலாம். தனியா பேச